இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, துரந்தர் 2 ஓட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். துரந்தர் 2 ஓட ஃபுல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி துரந்தர் 1 பத்தி நான் பார்த்தலாம். துரந்தர் 1 ஓட ரிவ்யூ நான் வந்து போடவே கிடையாது. அதனால இந்த துரந்தர் 1 இதுல சொல்லிட்டு துரந்தர் 2 பத்தி நான் ஃபுல் ரிவ்யூ இதுல சொல்லிடுறேன். துரந்தர் 1 பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா வந்து ஹீரோ வந்து பாகிஸ்தானுக்குள்ள இன்ஃபிளேட் ஆகி பாகிஸ்தானோட லீடரா வந்து ஹீரோ வந்து மாறணும். அதாவது ஒரு இந்தியன் பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு அங்க பாகிஸ்தான ஆளக்கூடிய ஒரு லீடரா மாறணுங்கிறதா இந்தியன் கவர்மெண்ட் இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிஷனு. அப்ப பாகிஸ்தானி கண்ட்ரோல் பண்ணி இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் வந்து இந்த மொத்த ஸ்டோரியும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி இது ரெண்டுத்தையும் தான் வந்து முழுசா வந்து லீட் பண்ணி கொண்டு போகுது. அவன் லீடர் ஆனானா ஆகலையான்னு சொல்றதுதான் இந்த துரந்தர் 1 and 2 ஓட கதை. பார்ட் 1 பொறுத்த வரைக்குமே வந்து செம்ம ப்ரூட்டலா வந்து இருந்துச்சு. எனக்கு அந்த ப்ரூட்டலே வந்து இந்த மூவியை பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா கொண்டு போனுச்சு. எனக்கு ஆக்சுவலா கொஞ்சம் வயலண்டா இருந்தா பிடிக்கும். அதனாலேயே வந்து ஒரு சில நிறைய ப்ரூட்டல் சீன்ஸ் எல்லாம் இருந்ததுனால மூவிஸ் வந்து கண்டினியூஸா வாட்ச் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மூவி எந்த இடத்துல எனக்கு வந்து லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆகல. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு வந்து நல்லாவே ஸ்மூத்தாவே தான் போச்சு. எந்த இடங்களையும் எனக்கு ஃபீல் ஆகல. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆக்சுவலா வந்து அந்த பிளேசஸ் தான் அந்த பாகிஸ்தானை அப்படியே ரியல் லைஃபா கொண்டு வந்த மாதிரி வந்து செம்மையா கொண்டு வந்தாங்க. ஸ்டில் நமக்கு எப்படி தெரியாது பாகிஸ்தான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரியா நமக்கு எதுவும் தெரியாது. பட் அவங்க அதை காட்டியிருந்த விதம் வந்து ரியல் பாகிஸ்தான் மாதிரி காட்டியிருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரியல் பாகிஸ்தானிய பார்த்த அளவுக்கு வந்து அவ்வளவு சூப்பரா வந்து ஒவ்வொரு இடங்களையும் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுற மாதிரி அவங்க எல்லாத்தையும் காட்டினதா ரொம்ப நல்லா இருந்தது. அது சூப்பரா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லாவே ரியலிஸ்டிக்காவே இருந்துச்சு. எனக்கு எந்த இடத்துலயுமே அவங்க வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் ஃபீல் ஆகல. எல்லா இடத்துலயும் ஆக்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் அந்த டீடைல்ஸ் எனக்கு தாஜ் ஹோட்டல்ல நடந்த டீடைல்ஸ் பத்தி எனக்கு சரியா தெரியாதனால இந்த சீன்ஸ் எனக்கு ஆக்சுவலா வந்து அவ்வளவு இம்பாக்டா வந்து ஃபீல் ஆகல. பட் ஸ்டில் எனக்கு லைட்டா வந்து ஃபீல் ஆனிச்சு. பட் நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாலாம் எனக்கு வந்து ஃபீல் ஆகல. ஆக்சுவலா வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வந்து நடக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல ஹீரோட அடியால் ஒரே ஒருத்தங்கிட்ட ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுவான். வெறும் ஒருத்தங்கிட்ட கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வந்து முக்கியம் இருப்பான். எனக்கு அதான் புரியல. இவன் ஒரு அதாவது இந்தியன் கவர்மெண்டால ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு மிலிட்டரி. அவனுக்கு எக்கச்சக்க டெக்னிக்ஸ் தெரியும். அப்படி இருக்கு. சாதா போலீஸ்க்கே நிறைய டெக்னிக் தெரியும் போது ஒரு மிலிட்டரிக்கு எக்கச்சக்க டெக்னிக் தெரியும். அப்படி இருக்கும் போது வெறும் ஒரே ஒரு அடியால் கிட்ட அவன் 10 நிமிஷமா முக்கிட்டு இருக்கு. சுத்தமா எனக்கு புரியல. அசால்ட்டா அடிச்சுட்டு போற மாதிரி காட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து லைட்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட வில்லன் தான் அந்த மொத்த மூவியும் வந்து டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளேவே வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அவனோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அந்த கிளைமேக்ஸ்ல நடக்கிறது மட்டும் தான். ஹீரோட மாஸ் சீன்ஸ் எல்லாமே அந்த கிளைமேக்ஸ் சீன் மட்டும் தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி வந்து எதுவும் பெருசா அவ்வளவா இருக்காது. மூவி போற ஃப்ளோல பார்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் எனக்கு அதே தான் வந்து ஃபீல் ஆனிச்சு. எனக்கு இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப எனக்கு சூப்பரா இருந்துச்சுன்னு ஃபீல் ஆகல. ரொம்ப அது அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னு ஃபீல் ஆகல. எனக்கு வந்து நார்மலா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா இந்த இவங்க சொல்லக்கூடிய நிறைய ரியல் லைஃப் சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த மூவியுமே வந்து மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆகட்டும் சரி செகண்ட் பார்ட் ஆகட்டும் சரி மொத்தமா ரியல் லைஃப்ல நடந்த சம்பவங்களை தான் கொண்டு வராங்க. இதை பத்தி எதுவுமே எனக்கு சரியா தெரியாததுனால எனக்கு அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. சப்போஸ் இது ஃபிக்ஷனலாவே இருந்தாலும் பட் எனக்கு வந்து அப்படியும் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா தெரியல. வரைக்கும் வந்து நிறைய ப்ரூட்டல் சீன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ப்ரூட்டல் சீன்ஸ் ஒரு 20% தான் வச்சிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்ல பொறுத்து 90% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே டபுள் த அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி சரியான ப்ரூட்டல் சீன். அதுவும் ஸ்டார்டிங்ல ஹீரோவுக்கு வந்து ஒரு சேம் வச்சுக்கலாம் பில்டப் சீன் கூட நீங்க வச்சுக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் சீன் அதுமே சரியான ப்ரூட்டலா இருந்துச்சு. அந்த கேரக்டரோட பெயின் எல்லாத்தையும் வந்து ஆக்டிங்ல செம்மையா வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஆக்டிங் பார்ட் என்னதான் வந்து 3 hours 44 minutes கொடுத்திருந்தாலும் அந்த 3 ஹவர்ஸ்ங்கிற ஒரு லிட்டரலி 4 ஹவர்ஸ்ங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாத அளவுக்கு மூவி வந்து நல்லா எங்கேஜிங்காவே தான் கொண்டு போனாங்க. ஒரு நல்ல நல்ல அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போனதுனால இந்த 3 ஹவர்ங்கிற ஒரு 4 ஹவர்ங்கிற ஒரு ஃபீலிங்கே வந்து கிடைக்கல நமக்கு. ரொம்ப நல்லாவே தான் போச்சு. பட் ஸ்டில் லைட்டா ஃபீல் ஆனது. பட் அந்த ஸ்டோரி எதுவுமே வந்து ஃபிளா ஆகாம நமக்கு இது எந்த இடத்துலயும் மிஸ்டேக் இல்லாம நல்லா போனதுனால நமக்கு பெருசா எந்த இடத்துலயும் வந்து அவ்வளோ டைம் லென்த்தா இருக்க மாதிரி ஃபீல் ஆகல. நல்லாவே தான் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சு. எல்லா இடங்களும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போனுச்சு. கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் வந்து வரும். சரியான ஒரு ட்விஸ்ட். நான் அந்த ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் வந்து வரும். அந்த கேரக்டர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. அடிச்சு சொல்லுவேன். நீங்க இந்த மூவி சப்போஸ் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு பாக்குறீங்கன்னா அந்த கேரக்டர் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணவே மாட்டீங்க. அப்படி ஒரு கேரக்டர் சத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால எனக்கு அந்த சீன் மட்டும் செம்மையா வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி ஆக்சுவலா வந்து மாதவன் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன கேரக்டரா வந்து வர மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லயும் அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப இம்பாக்ட் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் வந்தது நல்ல இம்பாக்ட் கொடுத்துச்சு. இந்த மாதவன் பொறுத்த வரைக்கும் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபுல்லா ஹிந்தி மூவிஸ் தான் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த மூவியை ஒரு செலக்ட் பண்ணி நடிச்சது ஒரு நல்ல சாய்ஸ் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொன்னோம் அதே தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆக்சுவலா வந்து ஃபைட்டிங் தான் அதே சேம் ஃபைட்டிங் தான் இதுலயும். இதுல ஆனா ஹீரோவுக்கு என்னதான் வந்து கன் ஷூட்டிங் இது எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுத்திருந்தாலும் வில்லனை ஷூட் பண்ணும்போது மட்டும் புல்லட் வந்து சைட்ல போய் தெரிக்கும். ஃபைட் எல்லாம் வந்து ஹீரோ வந்து ஒரே ஒரு புல்லட் யூஸ் பண்ணி அசால்ட்டா வந்து அங்க இருக்க 10 பேரையும் வந்து கொண்டு சுட்டு தள்ளிடுவான். பட் அதே வில்ல மட்டும் மெயின் வில்லன் மட்டும் தனியா இருக்கும் போது ஹீரோ கையில கன் இருந்தாலும்
என்னதான் ஹீரோ கையில கன்னே இருந்தாலும் செவுத்துல சுட்டி அவன் வந்து தப்பிக்க விட்டு ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் தான் வந்து கடைசியில நடக்க வைப்பாங்க. புரியல, சப்போஸ் நீங்க அவன் கையில ஸ்டார்டிங்கே கன் இல்லாத மாதிரி கூட காட்டியிருக்கலாம், கையில கன்னை வச்சுக்கிட்டு அவன் சொல்றத மாதிரி காட்டுது, அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருந்தது. அதை தாண்டி ஹீரோ வந்து ஸ்பைக்காக நிறைய புது புது எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி, புது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஆக்சுவலா மூவி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு 4 டெக்னிக் தான் இருக்கும். அந்த 4 டெக்னிக்கே வந்து முழுக்க முழுக்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன் இன்னும் ஒரு 5-6 டெக்னிக்லாம் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் ஏன் யூஸ் பண்ண கிடையாது, இன்னும் ஒரு 10-15 டெக்னிக்காச்சும் காட்டியிருக்கலாம். வெறும் ஸ்பைனா ஒரு 4 டெக்னிக் யூஸ் பண்ற மாதிரி தான் வந்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் தான் ஏத்துக்க முடியல. அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி வந்து நமக்கு வந்து மிஸ்டேக்கா தெரியலனாலும், பட் ஸ்டில் இதுவும் ஸ்டில் நோட்டிசபிள் தான். இது இல்லாமலேயும் வந்து மூவி ஸ்டோரிஸ் ஆக்சுவலா வந்து நல்லாவே நகருது. என்னதான் லிமிடேஷன் கம்மியா இருந்தாலும் ஸ்டோரி வந்து நல்லாவே மூவ் ஆனிச்சு. எந்த இடத்துலயும் முக்கியமா சொல்லணும்னா, சோர்ந்து போய் நம்மளால வந்து மூவி ரொம்ப லென்த்தா இருக்கு, ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு அந்த மூவி இல்ல. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஃபைனலா வந்து டாப் பொசிஷன் போயிட்டானா, அந்த மிஷனை முடிச்சானா முடிக்கலையான்னு சொல்லிட்டு தான் இந்த மொத்த துரந்தர் மூவி வந்து இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிளுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி, தாராளமா வாட்சபிள் மூவிஸ். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை, see you.